அஸ்ஸலாமு அலைக்கும். மார்னிங் 4 o'clockலாம் எழுந்துட்டேன். ப்ரேயரையும் முடிச்சாச்சு. இப்போது இன்றைக்கி தான் டே 1 ஆஃப் பில்டிங் மை ஓன் பிஸ்னஸ். இந்த சீரீஸில் நீங்கள் வந்து ஆர்ட் ஆஃப் ஸ்டார்டிங் ராவாக பார்ப்பீங்க. அதாவது இது ரொம்பவே பர்ஃபெக்டாலாம் இருக்கவே இருக்காது. நிறைய மிஸ்டேக்ஸ் நான் பண்ணுறது இருக்கும். அது எப்படி நல்லதாக மாற்ற முடியுமா அப்படின்றதும் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்ல என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு 2 to 3 மந்த் சேலரியிலேருந்து நான் ஒரு அமௌண்ட்டை சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்மளுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ரிஸ்க் எடுத்து தான் இப்போ நம்ம இந்த பிஸ்னஸே பண்ண போகிறோம். ஸோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என் கையில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 rupees. இந்த மணியில் தான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கணும் இப்போது. ஸோ வாக்கிங் போயிட்டு அப்புறமா இந்த புக்கு படித்தாலே எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்குது. டூ இட் டுடே. இந்த டைட்டிலே எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் என்ன மாதிரி இருப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பேக் டு ஒர்க். இன்றைக்கி ஒரு 2 மேனுஃபேக்சரர் கிட்ட பேசினேன். ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாலும் ப்ராடக்ட் பேஸ்டு ஒரு பிஸ்னஸாக இருந்தால் எவ்வளோ கான்டாக்ட்ஸை கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கான்டாக்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹிஜாப் பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ ஹிஜாப் மேனுஃபேக்சரர்ஸோடைய கான்டாக்ட் நான் எவ்வளோ கலெக்ட் பண்ணணுமோ அதை கலெக்ட் பண்ணால் தான் எனக்கு அஃபோர்டபுளான ரேட்டை கொடுக்க முடியும் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்பவே முக்கியமானது. ஒரு 2 பேர்கிட்ட பேசிட்டு அதிலே கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க. ஆனால் இப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. ஆனால் அது நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. பை.